அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு கொஞ்சம் சம்மந்தம்லாம் பேச போறேன். இல்லை, இத்தனை நாள் மட்டும் சம்மந்தத்தோட பேசுனீங்களா அப்படின்னு எடுத்து தம்பி கேட்குறான். அதாவது நான் பேசுகிற விஷயத்த நீங்கள் எதோட சம்மந்தப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்றது சம்மந்தமாக நான் கொஞ்சம் யோசித்து அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றதையும் நான் முன்னாடியே சொல்லிடுவேன். இந்த டிஸ்க்ளைமரோட தான் நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த ஷீஷ் மஹால் அதுக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. 1996 நினைக்கிறேன், ஒரு இந்தியா பாகிஸ்தான் ஒன் டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஓப்பனராக அனில் கும்ப்ளேவை அனுப்புகிறாங்க. அவர் வந்து பேசிக்கலி பவுலர், பிஞ்ச் ஹிட்டர்னு சொல்லுவாங்க. கடைசி ஓவரில் இறங்குவாங்க, யாராவது அவுட் ஆகிட்டா மிஞ்சி போனால் ஒரு ஓவர் 2 ஓவர் இருக்கும், அப்படியே காடா சுற்ற வேண்டியது, பட்டா பாக்கியம் படா கட்டி லேக்கியம் ஒரு 8-10 ரன் எடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஒரு போனஸ் தான் அந்த மாதிரி. ஆனால் அவரை வந்து ஓப்பனராக இறக்கினாங்க. பட்டு அதுக்கப்புறம் விளையாடிய பாகிஸ்தான் அந்த டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து ஒரு வழிமுறை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதையே நாமளும் ஃபாலோ பண்ணோம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் பாகிஸ்தான் பிஞ்ச் ஹிட்டரை அனுப்பாமல் சயீத் அன்வரை ஓப்பனராக இறங்குறாங்க. இப்போது டெல்லியில் பார்த்தீங்கன்னா பாஜக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே நாம் சொல்லியிருந்தோம், அந்த ஷீஷ் மஹால் அதாங்க அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக பல கோடி ரூபாய் செலவில் ஒரு மாளிகை கட்டினாங்க இல்லையா, ஆமாம், அந்த மாளிகையை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து விட வேண்டும். அதுக்கப்புறம் 10 ரூபா டிக்கெட் போடலாம், அங்கங்கே அந்த போர்டு எழுதி வச்சுருங்க, இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இதுக்கு எத்தனை கோடி செலவாச்சு, இந்த கர்டைன் கார்பெட்டு இதுக்கெல்லாம் எத்தனை லட்சங்கள் அப்படின்றதெல்லாம் ஜனங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ஆப்பு கட்சி ஒட்டுக்கா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டெல்லி சிஎம் சொல்லியிருக்காங்களா அதை மியூசியம் பார்க்க போகிறோம் அப்படின்னு. நண்பர்கள் சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, சார் நீங்கள் சொன்னது டெல்லி வரைக்கும் கேட்டுடுச்சு அப்படின்னு. இல்லை, நாம் மியூசியம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தலை. அண்ட் இந்த மாதிரி ஐடியாவை இன்னும் சிலரும் பேசியிருக்காங்க. ஸோ நான் மட்டும்தான் சொன்னேன்லாம் நான் கிளைம் பண்ணிக்க மாட்டேன், ஸ்டிக்கர் ஒட்டிக்க மாட்டேன். பட் இந்த 10 ரூபா சார்ஜுன்றதை நாம் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். இனியோ பாஜக வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாதுங்க. ஏதோ சொல்லிட்டாங்களே தவிர மியூசியம்னு அதில் ஒன்றா போய் கொடுத்தன இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை சுகராக ஒரு மியூசியம் ஆக்கி அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. எதிர்கட்சிகள் விஷயத்தில் வந்து இன்னொரு தெரியல, ரொம்பவே சுணக்கமாக இருக்காங்க பாஜக. ஆனால் என்ன ஒன்றுனா, இங்கே திமுகவும் அதே மாதிரி ஒரு டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே என்ன சார் மஹால் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா, என்ன போங்க 27 கிலோ நகை இருக்குது, கிரீடம்லாம் இருக்குதான். இந்த கோயிலில் சாமிக்கு கிரீடம் வைப்பாங்க பார்த்துக்கிறோம். அந்த காலத்தில் ராஜாவெல்லாம் கிரீடம் வச்சுருந்தாங்கன்னு சினிமாவில் பார்த்துக்கிறோம். நம்ம என்ன ராஜா காலத்துலையா இருந்தோம்? அது பெரிய ஒட்டியானோ வங்கி என்னென்னோ அந்த காலத்தில் நமக்கு பெயர் தெரியாத நகைகள்லேருந்து மோஸ்ட் மாடர்ன் வரைக்கும் அந்த 27 கிலோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது திமுகவும் ரைட்டு, நாங்களும் வந்து இந்த 27 கிலோ நகையை மக்களுக்கு கண்காட்சியாக வைக்கிறோம், அதனால பாதுகாப்பு ஏற்பாடோட தான். ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபா டிக்கெட் வச்சா கூட ஜனங்க அப்படியே அள்ளின்னு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரிஸ்க் அதிகம். இந்த மாதிரி நீங்கள் கண்காட்சி வச்சு இப்போ அடுத்த தேர்தலுக்கு வந்து மே மாதம் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களிலும் ஒரு 10 நாள் 5 நாள் இப்படி ஒரு கண்காட்சி வைக்கிறாங்கன்னா பெண்கள் ஓட்டு அப்படியே சப்ஜாடாக வந்துடும் திமுகவுக்கு. ஏன்னா அந்த நகையெல்லாம் பார்க்குற பெண்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இந்த மாதிரி நாமளும் செஞ்சு போடணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வரும். அதுக்கப்புறம் அந்த உரிமை தொகையெல்லாம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் சேர்த்து வச்சு வாங்குறது எப்படின்னு கேட்குறீங்களா? விடுங்க, அதெல்லாம் வாங்கலாம். இல்லைனா கணவன் மார்க்கிட்ட பாருங்கள், நானும் என் சார்பில் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், நீங்கள் மீதியை போட்டு இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக திமுகவுக்கு அவங்க அப்படியே வாக்குகளை அள்ளி போடலாம். அந்த படத்தில் சந்தான கிட்ட விமல் கேட்பாரு, உங்கள் ஊரில் பொம்பளைங்க ஓட்டு அதிகமாக ஆம்பளைங்க ஓட்டு அதிகமானு அப்படின்னு. அந்த பெண்கள் ஓட்டு சப்ஜாடா திமுக பக்கம் வந்துடும். ஆனால் ரிஸ்க் என்னன்னு கேட்குறீங்களா, அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஆண்கள் ஓட்டு அப்படியே அண்ணாண்ட பக்கம் போயிடும். ஏற்கனவே நான் வந்து வாடகை கொடுக்கறதா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா, வந்து வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதான்னு முடிச்சு நிற்கிறேன். இதில் நீ வேற வந்து எனக்கு கிரீடத்தை வாங்கி கொடு, ஒட்டியானத்தை வாங்கி கொடுன்னு உயிரை வாங்கினா நான் எங்கே போகிறது பணத்துக்கு அப்படின்னு சத்தமாக வீட்டில் சொல்ல முடியாது. ஆனால் அந்த அமுக்கி வைக்கப்பட்ட கோபமெல்லாம் திமுக மீது திரும்பும். நாங்கள் சும்மா இல்லாமல் அந்த நகையெல்லாம் ஊராக கண்காட்சி வச்சு போட்டு எல்லாரும் போய் பார்த்து போட்டு இப்போ வீட்டில் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணின்னுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த திமுக தான் அப்படின்னு ஆண்கள் வாக்கு திமுக பக்கத்திலிருந்து விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இதுலேயும் ஒரு சேவிங் கிரேஸ் என்னன்னா, அந்த வாக்குகள் அதிமுக பக்கம் போவாது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்பிளிட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. திமுகவுக்கு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது அட்வான்டேஜ், இன்னொரு விதத்தில் வந்து ஒரு நெகட்டிவாகவும் நான் பார்க்குறேன். ரைட், அடுத்தது இந்த புதுசாக சில டீம்கள் வரலாம்.
கிரிக்கெட் உலகத்தில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு டீம்ஸ் இருக்கும், அவங்களுடைய கோச்சு இல்லைன்னா ஃபிசியோ, அதுக்கப்புறம் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், இப்படி என்னென்னோ சொல்கிறாங்கல்ல, அவங்கள கபால்னு இந்த பக்கம் இழுத்துப்பாங்க. அவர் வருவார், வந்த உடனே என்னதான் இருந்தாலும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்கல்ல, அவர் சொல்லுவார், இதை பாருங்க, இந்த டீம் தான் ஜெயிக்க போகுது, இவங்களை யாராலையுமே பீட் பண்ண முடியாது, இது வரைக்கும் எந்த மேட்ச்லையுமே விளையாடி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு முதல்ல கிரிக்கெட் தெரியுமா அப்படின்றது கூட தெரியாது, ஆனாலும் அவர் அப்படியே அள்ளி விடுவார். யார்? அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு சைக்கோ இல்லை, அது ஃபிசியோ. ஆமாம், இந்த டீம் தான் பாருங்க அப்படியே எல்லா பாயிண்ட்டையும் அள்ளி எடுக்க போகிறாங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்சுக்கு முன்னாடி அங்கங்கே அந்த டீம் கேப்டன் அவங்களெல்லாம் அப்படி ஊர் ஊராக கொண்டு போய் காமிச்சு அந்த டீமுக்கு நிறைய விளம்பரம் பண்ணுறது, இப்படிலாம் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா, அந்த டீம் மேட்ச்சில் கலந்துக்கும் போது தான். முதல்ல லீக் மேட்ச்லையாவது ஜெயிக்கணும். சும்மா ஏதோ 1-2 பாலில் ஒரு 6 ஒரு 4 அடிச்சு விட்டா அது லீக் மேட்ச்சை ஜெயிச்சா மாதிரி ஆகாது. லீகில் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனலு, செமிஃபைனலு, ஃபைனலுன்னு இவ்வளோலாம் இருக்குது. மேட்சே ஜெயிக்காத ஒரு டீம், ஜெயிக்க முடியாத ஒரு டீம் அந்த மேட்ச் ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கலாம், அவ்வளோதான். சரி, இதுக்கும் நீங்கள் இந்த தாவேகாவுடைய அந்த மாநாடு, அதில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இதுக்கு ஏதாவது சம்மந்தப்படுத்தினீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுங்க. அது தனி, இது தனி. அடுத்தது கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் பேட்டிங் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருப்பாங்க, விக்கெட் எடுக்கவே முடியாது. அப்போது இந்த பவுலிங் டீமுடைய கேப்டன் என்ன பண்ணுவார், அவருடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்னையா ஒரு 20-20 அப்படின்னா என்ன, ஒரு 5 ஓவர் ஆகிப்போச்சு, இன்னும் விக்கெட் எடுக்க முடியல, சரி இனிமே நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஆகணும், ஏன்னா இந்த பேசர்ஸ் 2 பேரும் அள்ளி குத்துனுக்கிறாங்க ரன்ஸை, அதனால் கபால்னு என்னதான் அந்த பவர் பிளேக்குள்ளே இருந்தாலும் நான் ஸ்பின் பவுலரை இறக்குறேன் அப்படின்னு அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேயிங் மெத்தட்ஸ், ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் சில நேரங்களில் வெற்றி அடையலாம். ஆனால் சிக்கல் என்னென்னா, அந்த எதிர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் ஃபாஸ்ட் பவுலராக, ஸ்பின் பவுலராக யாரை போட்டாலும் அடிப்பாங்க. அது நம்ம தெரியாமல் இதுக்கு பதிலாக அது, அதுக்கு பதிலாக இது அப்படின்னா அது பல நேரங்களில் ஒரு ஒர்க் அவுட் ஆகாத விஷயமாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் உடனே பாருங்கள், அந்த இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இவங்க பள்ளிக்கூடத்துலலாம் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க கட்சி நிர்வாகிகள் அவங்க பசங்கள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு வெளில மட்டும் இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க, வேஷம் போடுறாங்க. அதனால் இந்த இந்தி எதிர்ப்பு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலைன்றதுனால டீலிமிட்டேஷன் எடுத்துக்கினாங்களா அப்படின்னு நீங்களாக சம்மந்தப்படுத்திக்கினீங்கன்னா அதுக்கு நாம பொறுப்பு கிடையாதுங்க. அடுத்தது கிரிக்கெட்டில் ஒரு பெரிய தலைவலி எதுன்னா டக்வர்த் லூயிஸ். இந்த 2வது ஆடுற டீமுக்கு அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் எதுவுமே கிடையாதுங்க. முதல்ல ஆடுற டீம் 20 ஓவரில் 200 ரன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ 2வது ஒரு டீம் இறங்க போகிறாங்க. என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இத்தனை ஓவர், 15 ஓவராக இருந்தால் இவ்வளோ ரன் எடுக்கணும், 10 ஓவராக இருந்தால் இவ்வளோ ரன் எடுக்கணும் அப்படின்வாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரன் ரேட்டு 10 இருக்கும், இவங்களுக்கு 12, 14 கூட. ஏங்க அவங்கள கூட நீங்கள் அதிகமாக எடுக்க சொல்கிறீங்களா? அதுதான் டக்வர்த் லூயிஸு. ஏங்க அவங்க முன்னாடி ஆயிட்டு போயிட்டாங்க, அதனால் என்ன, இப்போது எவ்வளோ ரன் எடுக்கணும்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு இல்லை, அப்போ நீ இந்த மாதிரி தான் கணக்குன்னுவாங்க. அதில் வேறு விக்கெட் விழாமல் இருந்தால் இவ்வளோ ரன், விக்கெட்டை விட அந்த ரன் சேஸுன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது யார் கண்டுபிடிச்சா டக்கு ஒர்த்து லூயிஸு அது தெரியுது. ஆனால் ஐன்ஸ்டீனே வந்தாலும் இதை சுலபமாக போட முடியாது போல இருக்குது. அங்கே மேட்ச் ஓடிட்டு இருக்கும்போது அந்த கமெண்டேட்டரே திண்டாடி போயிடுவார். நான் நினைக்கிறேன் பின்னாடி ஏதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே கணக்கு போட்டு ஒவ்வொரு பாலும் போக போக அதோ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் டக்வர்த் லூயிஸ் மாதிரிலாம் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக நான் நினைக்கல. அதனால தான் சொன்னேன் அதுக்கு இதுக்கும் நீங்களாம் சம்மந்தப்படுத்திக்காதீங்க அப்படின்னு. இப்போ அந்த டீலிமிட்டேஷன் அது எப்போ வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரணும். அதுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு என்னென்னா, 2 சினரியோ சொல்கிறாங்க அகைன் டக்வர்த் லூயிஸ் மாதிரி. ஒன்று இந்த இப்போ இருக்கின்ற 543 சீட்டுகளையே வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அது ரீடிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது தமிழகத்தில் 8 இடங்கள் குறைய போகின்றது. வடக்கில் இருக்க மாநிலங்கள் அவங்க தான் அதிகமாக இருக்க போகிறாங்க நம்மளோட, இப்படி ஒன்று சொல்கிறாங்க. ஆர்எல்ஸ் இந்த 543 நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஏன்னா அதுக்காகத்தான் பெரிய அளவில் புது பார்லிமெண்ட் பில்டிங் கட்டியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, தமிழகத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மி, வேறஸ் பீகார், ஊபி இந்த மாதிரி மாநிலங்களுடைய இன்க்ரீஸ் ரொம்ப அதிகமாக போகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா,
இந்த ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றது குறிப்பாக தெற்கில் இருக்கின்ற மாநிலங்கள்லாம் வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதனால் அவங்களுடைய பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றது பெருசாக இல்லை. வடக்கில் இருக்க மாநிலங்கள் வந்து அந்த ஃபேமிலி பிளானிங்கை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதனாலுடைய அவங்களுடைய பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதிக சீட்டு அவங்களுக்கு வருது. அப்போ எப்படிங்க, ஒரு திட்டம்னு சொல்கிறாங்க மத்திய அரசாங்கத்தில், நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு, அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சோண்டு இன்க்ரீஸு, அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டவங்களுக்கு அதிக இன்க்ரீஸா? இது வந்து பெர்ஃபார்மர்ஸை பீனலைஸ் பண்ணிவிட்டு நான் பெர்ஃபார்மர்ஸ்க்கு அவார்டு கொடுக்குற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், டக்வொர்த் லூயிஸுக்கும் டீலிமிட்டேஷனுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஏன்னா டக்வொர்த் லூயிஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். டீலிமிட்டேஷன் அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல. அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? அவங்க பாப்புலேஷன் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு அதிக சீட்டு, எங்களுக்கு கம்மி சீட்டா? அவ்வளோதானே. வெரி சிம்பிள். டக்வொர்த் லூயிஸ் மாதிரி ஒரு 3 சினாரியோ பார்க்கலாமா? நேஷனல் லெவலில் ஆவரேஜ் பாப்புலேஷன் க்ரோத் என்ன அப்படின்னு எடுத்துக்காங்க. அதையே வந்து எல்லா மாநிலத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. சரி, 2008 இல்லை அதுக்கு முன்னாடியோ எதை வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக வச்சுக்கிறீங்களோ அன்றைக்கி அவ்வளோ இருந்தது. இந்த பர்சன்டேஜ் போட்டால் எவ்வளோ இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. அப்போ வந்து நாங்கள் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர், இவங்க வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு பிரச்சனை வராது. டோட்டல் ஆவரேஜ் இல்லைங்க, அதுவும் ஒத்து வராது. நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கோம், அதனால் எங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு சொன்னால் வெரி குட். அப்போ அந்த லீஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ அதை பேஸாக வச்சு அதே அளவில் வந்து எல்லாருக்கும் வந்து சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ தட் பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாக இருக்க மாநிலங்களுக்கும் அந்த க்ரோத் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் இருக்காது. எங்கே லீஸ்ட்டோ அந்த அளவுக்கு தான் அவங்க சீட்டு இன்க்ரீஸ் ஆகும். சரி, அதுவும் வேணாம் அப்படின்றீங்களா? வெரி சிம்பிள். பாப்புலேஷன் க்ரோத் ஹையஸ்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அதை எடுத்துக்காங்க. இன்னொரு ஸ்டேட்டில் லெட்டஸ் சே ஒரு ஸ்டேட்டில் வந்து 3% இருக்குது, ஒரு ஸ்டேட்டில் வந்து 1% தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த டிஃபரன்ஸ் 2% சேர்த்து போட்டு இவங்களுக்கும் 3% போட்டு இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு 3% அதானே சொன்னேன், அவங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு, உங்களுக்கும் அதே 3% கொடுத்துட்றேன். அப்புறம் என்ன? ஸோ டக்வொர்த் லூயிஸ் மாதிரி இது காம்ப்ளிகேட்டட் கிடையாது, அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. புரிஞ்சுதா? அடுத்தது பிளேயர்ஸ் ஆக்ஷன். அதாவது ஐபிஎல் மாதிரி மகிழபுரியில் ஒரு ப்ரீமியர் லீக் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சில டீமில் என்ன பண்ணுவாங்க, சில பிளேயர்ஸ் அவங்க பாட்டுக்கு ஆக்ஷனில் எடுப்பாங்க, ஆனால் வந்து அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பிளேயர் வந்து ரொம்ப நொந்து போயிருப்பார். என்னங்க நம்மளை பாட்டு காசு கொடுத்து ஆக்ஷனில் ஏற்றுப்பிட்டாங்க, ஆனால் வந்து விளையாட விடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பிரேக்கில் போயிட்டு தண்ணி குத்துட்டு வருது, அதுக்கப்புறம் அந்த பேட் கொஞ்சம் போச்சுன்னா பேட்டை குத்துட்டு வருது, இதுக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்போ தான் விளையாடுறது, எப்போ வேர்ல்டு கப்பு இப்படிலாம் போகிறது, இப்படி சில பேர் மனசு நொந்து போயிருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஐய இந்த டீமில் இருந்தால் நம்ம கப்பு ஜெயிக்க முடியாது போல இதை, என்னைக்கு வந்து நம்ம வின்னிங் டீமோட போய் சேர்றது, அதனால் அந்த டீம் தான் இப்போ ஏதோ கப் அடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அங்கே போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரி மகிழபுரியில் நாங்கள் வந்து இந்த டீமில் கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு அப்படி வெளில வந்துடுவாங்க. இப்போது அந்த டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிளேயர் வந்து சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணல, அவர் யூஸ்லெஸ்ஸு, அவரை நாங்கள் ஆக்ஷனில் எடுத்ததே தண்டம் அப்படின்வாங்க. அந்த பிளேயர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த டீம் வந்து லாகே இல்லைங்க, அந்த டீமில் ஒரே இன்ஃபைட்டிங் இருக்குதுங்க, அந்த டீமுடைய ஓனர் அவர் வந்து காசு வாங்கின்னு அந்த டீம் ஓனரோட ஏதோ ஒரு டைஅப்பு மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் நடக்குது அப்படின்லாம் பிளேயர்ஸ் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க மகிழபுரி ப்ரீமியர் லீகில். அதுக்கப்புறம் ஒருவேளை இவங்களை வேறு டீமுக்கு எடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சொல்லுவாங்க இது நாள் வரைக்கும் வந்து அந்த பிளேயரு குப்பை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தவங்க அவங்க டீமுக்கு வந்துட்டாங்க அப்படின்னோடனே என்ன மாதிரி பெர்ஃபார்மர் தெரியுமா அவர் வந்து தவறான இடத்துல இருந்தார், இப்போ வந்து நாங்கள் அவருக்கு சரியான இடத்துல கொண்டு வந்துட்டோம், இப்போ பாருங்கள் கப்பை நாங்கள் தான் அடிக்க போகிறோம் அப்படின்வாங்க. இந்த ஆக்ஷன்லாம் முடிஞ்சு மேட்ச் நடக்கும்போது தான் MPL 2026 அப்போ தான் தெரியும் நிஜமாகவே யாருக்கு டேலண்ட் இருக்குது இல்லை அப்படின்னு. அகைன் இதை வந்து நீங்கள் இப்போ என்ன சார் திடீர்னு கட்சியிலேருந்து சில பேர் வந்து நிறைய கட்சிகள்லேருந்து அப்படி ராஜினாமா பண்ணிட்டு வெளில போகிறாங்க, இந்த கனத்த இதயத்துடன் போகிறது அப்படின்றது நிறைய ஆயினுக்குது. இந்த அதிமுகலேருந்து இல்லை பாஜகலேருந்து அதிமுகவுக்கு சென்று இப்போ அதிமுகலேருந்து மறுபடியும் ஒரு கனத்த இதயத்தோடு தாவேக்காக ஒருத்தர் போய்கிறாரு, ஐடி விங் தலைவராக இருந்தார் அவர். அதுக்கப்புறம் நாத்தாக்காவிலிருந்து காளியம்மாள் அவர்கள் விலகி இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் பாஜகவிலிருந்து நாச்சியார் அவர்கள் விலகி இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க.
நாம் வந்து அங்கே இருக்கும்போது என்னென்னலாம் பேசியிருந்தோம், இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அண்டு இதையும் நீங்கள் அந்த எம்பிஎல் ஆக்ஷனோட சம்மந்தப்படுத்திக்க கூடாது. அதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். அடுத்தது கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன், பவுலர், ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்னு வாங்க. ஆனால் ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அந்த காலத்தில் நம்மக்கிட்ட கபில் தேவில் ஆரம்பித்து இன்றைக்கு ஜடேஜா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் என்னவோ தெரியல, நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் ஆர் பவுலர் அவங்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கிரேஸ் அப்படின்றது வந்து ஆல்ரவுண்டர்னு சொல்லப்படுபவர்களுக்கு இல்லை. அது ஏன்னு எனக்கு புரியல. இப்போது ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் கலக்குவார், அதே மாதிரி பவுலிங்லேயும் கலக்குவார். ஆனால் அவரை விட விராட் கோலிக்கு ஃபேன் ஃபாலோயிங் அதிகம். இப்போ சொல்லுங்க, 2 டிபார்ட்மெண்ட்லையும் கலக்கிற ஒருத்தர் விராட் கோலி வெறும் பேட்டிங் மட்டும்தான். அவருக்கு இருக்கிறதுல இவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவாகட்டும். ஏன் அந்த ஒரு டிஸ்பாரிட்டி அப்படின்றது எனக்கு புரியல. ஸோ இதை பார்த்து எல்லாருமே என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, நாம் வந்து ஒன்று பவுலராக வரணும், இல்லை வந்து பேட்ஸ்மேனாக வரணும். தோனி வந்து விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன். விக்கெட் கீப்பிங்கில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ தோனிக்கு இருக்கின்ற ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவருடைய பேட்டிங் ஸ்டைல் ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ரெண்டும் சேர்த்து. இந்த பவுலிங் அங்கே வரல அவர். ஏன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது பவுலிங் பண்ண முடியுமா? அது முடியாது. அதனால் அது ஒரு தனி எக்ஸப்ஷனாக வச்சுக்கலாம் தோனி அவர்களை. இதை பார்த்து நீங்கள் வந்து இல்லை நாம் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலராக வரணும், இல்லை பேட்ஸ்மேனாக வரணும், ஆல்ரவுண்டர்லாம் அப்புறம் பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், எதுக்கு 2த்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி. ஜடேஜா 2த்துலேயும் கலக்கினாலும் அந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோயிங் கிடையாது. வேற விராட் கோலி பேட்டிங் மட்டும் வச்சுக்கின்னு அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார், கிங் கோலின்னு சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம பால் மாறிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரவுண்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அதிக விலை கொடுத்து எடுக்கிறாங்க. உதாரணமாக அந்த கிளென் மேக்ஸ்வெல் எடுத்துக்காங்க. இந்த மாதிரி சில ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க வந்து பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங் பண்ணி முடிச்சுட்டு ஃபீல்டிங்கும் பண்ணுவாங்க. ஃபேமஸாக இல்லாமல் இருக்கலாம். ஃபேமஸாக இருந்து நமக்கு என்னங்க வரப்போகுது? டப்பு, துட்டு, அது வருதா? அவ்வளோதான் முக்கியம் இல்லையா? ஸோ ஃபேன் ஃபாலோயிங் ஃபேமஸாக இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நின்றோன்னா டப்பு வராது. ரைட்டு. இதை வந்து நீங்கள் உடனே என்ன சார் இது, இப்போ இங்கிலீஷ் தமிழ் இது 2 மட்டும் படித்தாலே நான் வந்து கூகுளில் போய் வேலை செய்யலாம், மைக்ரோசாஃப்டில் வேலை செய்யலாம், ஃபேமஸாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காம இன்னும் 2-3 லாங்குவேஜை கற்றுக்கினா நீ ஃபேமஸாக இருக்கிறது இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல வரணும் அங்கே போய் வேலை செய்யறதுக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குது இன்னும் 2-3 லாங்குவேஜ். அதனால் இந்த மாதிரி ஒரு பவுலராகவோ பேட்ஸ்மேனாவோ இல்லாமல் ஆல்ரவுண்டராக இருக்கணும்னா இன்னும் 2 லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்களாக சம்மந்தப்படுத்திக்கிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நண்பர்களே. கடைசியாக நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன சார் நீங்கள் வந்து பழமொழியெல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, இது வந்து காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்தது மாதிரி, நீங்கள் திருப்பி திருப்பி பனம்பழம் உட்கார காக்காய் விழுந்தது மாதிரின்னு சொல்கிறீங்களே, அது தெரியாமல் சொல்கிறீங்களா இல்லை ஸ்லிப் ஆஃப் த டங்கா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவன கால வகை நானே அப்படின்னு சொல்லி கொடுத்தது தமிழ். அதெல்லாம் பழமொழி. இப்போ நாம் சொல்கிறது புது மொழி. இந்த பூனை மேல் மதில்னு ஒரு புதுமொழி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? சிரிக்கிறீங்களா? மதில் மேல் பூனை தான் அது சரியான பழமொழின்னு சொல்கிறீங்களா? கரெக்டுங்க, அது பழமொழிங்க, இது புதுமொழி. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ மதில் மேல் பூனைனா என்ன அர்த்தம்? எந்த முடிவும் எடுக்காமல் அப்படியே உட்காந்து இருக்கிறது. இந்த பக்கமும் போகலாம், இல்லை அந்த பக்கமும் போகலாம். இதான மதில் மேல் பூனை. ஆனால் புதுமொழி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி எந்த டிசிஷனுமே எடுக்காமல் இப்படி லேட் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா அந்த பூனை மதில் மேலே உட்காந்து நிற்குது இல்லை, அந்த மதில் ஒரு காலகட்டத்தில் வீக் ஆயிரும். அப்போ உடஞ்சி அப்படியே விழும்போது அந்த பூனை கீழே ஊந்துடும், அது மேலே அந்த மதில் வீழ்ந்துடும். அந்த மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா பெரிய நஷ்டத்தை சந்திப்பீர்கள். இதை உங்களுக்கு சொல்லி கொடுப்பது தான் பூனை மேல் மதில். இப்போ புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. என்ன சார், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, இதுதானே பழமொழி அப்படின்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இப்போ அது மறந்து போயிருக்கும் சில பேருக்கு. அது புதுசாக வந்தவங்களுக்காக அந்த விளக்கத்தை மறுபடியும் ஒரே தடவை நான் சொல்கிறேன். இந்த இடி மின்னல் 2 ஒரே நேரத்தில் உருவாகின்ற விஷயம் நண்பர்களே. ஆனால் நமக்கு வந்து முதல்ல மின்னல் தான் தெரியும், அதுக்கப்புறமா தான் இடி சத்தம் நம்ம காதில் கேட்கும். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா இந்த மின்னல் அப்படின்றது வந்து ஒளி, லைட், அதனுடைய ஸ்பீடுன்றது எனார்மஸ், உடனே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த இடி அப்படின்றது ஒலி, சவுண்டு, அதனுடைய ஸ்பீடு ரொம்ப கம்மி, அதனால தான் அது நமக்கு பின்னாடி கேட்குது. இப்போ யானை எடுத்துக்கங்க,
நம்ம கண்ணால் யானை பார்க்குறோம்ல, அது என்ன? அது ஒலி. அந்த டிங் டிங்னு மணி அடிக்கிறது ஒலி, சவுண்டு. அப்போ எதோட ஸ்பீடு அதிகம்? அந்த யானை என்ற ஒளி நம்ம கண்ணில் விழுது, அந்த ஸ்பீடு தானே அதிகம். அதனால தான் சொல்கிறோம், யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. அதாவது இந்த ஃபிசிக்ஸு, இந்த தத்துவத்தை அப்படியே இந்த புதுமொழி வாயிலாக நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்கிறோம். ஸோ பழமொழி சொன்னால் அனுபவிக்கிறதோடு எல்லாமே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். சாரி, பழமொழி இல்லை, புதுமொழியை. நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ, இதை பற்றி உங்கள் கமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் போட்டுருங்க. அப்போ தான் நமக்குள்ளே இருக்க சம்பந்தம் அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.